இன்னைக்கு வரைக்குமே ஃப்ளோட்டிங் சிட்டின்னு சொல்லக்கூடிய வெனிஸ் ஒரு என்ஜினியரிங் மார்வல்னு சொல்கிறாங்க. வெனிஸில் ரோட்ஸே கிடையாது. 116 ஐலாண்ட்ஸ், 177 கெனல்ஸ் அண்ட் 423 பிரிட்ஜஸ் இந்த வெனிஸையே ஒரு காம்ப்ளெக்ஸான நெட்வொர்க்காக ஃபார்ம் பண்ணுது. வெறும் லகூனாக இருந்த ஒரு விஷயம் பியூட்டிஃபுல்லான சிட்டியாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இத்தனை வருஷமாக இந்த பில்டிங்ஸ் எல்லாமே ஒரு உடன் பிளாக்ஸ் மேலே தான் மிதக்குது அப்படின்னு சொன்னால் நம்ப முடிகிற மாதிரி இருக்கா? ஆனால் அதுதாங்க உண்மை. இந்த பில்டிங்ஸ்க்கெல்லாம் கீழே பார்க்கும்போதே நிறைய உடன் பிளாக்ஸ் தெரியுது இல்லையா? ஸோ இந்த மாதிரியான உடன் பிளாக்கை நல்ல நிலத்தில் அடி போட்டு ஃபவுண்டேஷனை வச்சுருக்காங்க. கீழே இருக்கிற களிமண் ரொம்ப ஹார்டாக இருக்குமாம்மா, அதனால் அதை நல்ல உடன் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டதாகவும், இதுக்கப்புறமா ஒரு லைம் ஸ்டோன், அதாவது இந்த சுண்ணாம்பு கல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு மேலே ஒரு லேயரும் போட்டிருக்காங்க. கடலோட உப்பு தண்ணினால் இந்த மரம் நல்லா ஒரு எரோஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த லைம்ஸ்டோன் லேயர் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆர்கிடெக்சரல் விஷயம் மட்டும் இல்லாமல் அந்த லகூன்லேயே ஒரு மேஜிக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக தண்ணியும் காற்றும் சேர்ந்தாலே வுட் கெட்டு போயிடும். ஆனால் கீழே இருக்கக்கூடிய அந்த மண்ணில் ஆக்சிஜனே கிடையாதான். இதனால் அந்த வுட்டை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ண முடியுதான். அந்த கடல் தண்ணிலையும் கொஞ்சம் சில்ட் அண்ட் சாயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை அந்த வுட்டை அப்சர்வ் பண்ணுறதுனால நல்லா கல் மாதிரி கெட்டியாக ஃபார்ம் ஆகிடுதான். ஒவ்வொரு வருஷமும் ஒரு சில மில்லிமீட்டர்ஸ் வெனிஸ் தண்ணிக்குள்ளே சிங்க் ஆகிட்டே தான் இருக்குது. ரீசெண்டாக நடந்த ரிசர்ச்சில் 2150 ஒரு சில பகுதிகள் கம்ப்ளீட்டாக சம்மர்ஜ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க.